ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாவு சிதம்பரனார் அவர்களால் சுதந்திர போராட்ட காலத்திலே விதைக்கப்பட்டது. தற்பொழுது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி விக்சித் பாரத், சுயசார்பு பாரதம், ஆத்ம நிர்பர் பாரத், அதுதான் இன்றைக்கு நம்முடைய பாரதத்தை வல்லரசாக நல்லரசாக மாற்றும். உள்ளூர் தயாரிப்புகளை உள்ளூர் வியாபாரிகளிடம் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்துடன் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்திலே ஒரு சுதேசி திருவிழாவை இந்து தர்ம சேவை அறக்கட்டளையின் சார்பிலே வெகு சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்த விழா 3 நாட்கள் நடைபெற்றது. சுதேசி திருவிழாவை மையமாக வைத்து வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா. இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைக்கப்படுவார். குழந்தைகள் எல்லாம் அந்த வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழா. நம்முடைய பாரத பிரதமருடைய இந்த சுதேசி பொருளாதாரத்தை, கிராமிய பொருளாதாரத்தை, காந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சுதேசி சந்தையை நம்முடைய திருமந்திர நகராகிய இந்த தூத்துக்குடி முத்துக்குளித்தலுக்கு பெயர் போனது. அதே போல மீன்பிடி தொழில், இங்கே இருக்கக்கூடிய பனைமரம் மற்றும் அது சார்ந்த தொழில், விஸ்வகர்மாக்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான கைவினை தொழில்கள், தூத்துக்குடி மாநகரம் தொழில்களிலே சிறந்து விளங்கிய ஒரு மாநகரம். வஉசி ஐயா வெள்ளையனை விரட்டுவதற்காக சுதேசி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே கப்பலோட்டிய தமிழன் பிறந்த ஊர் என்கிற காரணத்தினால் நாம் இந்த சுதேசி திருவிழாவை இங்கே வெகு சிறப்பாக நடத்தினோம். காமராஜர் கல்லூரியிலே இந்த விழா 3 நாட்கள் சுதேசி சந்தையாக நடைபெற்றது. மண்பாண்டம் செய்பவர்கள், பொம்மைகள் செய்பவர்கள், அதே போல சுதேசி உணவு வகைகள், சுதேசி துணிமணிகள், அலங்கார பொருட்கள், ஆடை அணிகலன்கள், ஒரு 25 ஸ்டால்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த 25 ஸ்டால்களும் சுதேசி பொருட்களுடைய தயாரிப்பை காட்சிப்படுத்தி இங்கே சந்தைப்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த சுதேசி சந்தை முதல் நாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் துவக்கி வைத்தார். நேற்றைய தினம் பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்றைய தினம் நிறைவு விழா வந்தே மாதரம் பாடல் அதற்கான போட்டியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய தூத்துக்குடி மாநகரம், குறிப்பாக தென் மாவட்டங்கள் தொழில் மற்றும் கல்வி இப்படி பல வகையிலே பின்தங்கி இருக்கிறது. நீண்ட காலமாகவே தமிழகத்திலே தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. சென்னை, கோவை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்தி புதிய புதிய தொழிற்சாலைகள், வளர்ச்சி திட்டங்கள், கல்வி திட்டங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தென் மாவட்டத்திலே வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா வளர்ந்து வர வேண்டிய ஊர் தூத்துக்குடி. துறைமுகம் இருக்குது, விமான நிலையம் இருக்குது, நம்முடைய அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்படி இருந்தும் கூட ஏன் தூத்துக்குடி மாநகரம் வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை எதிர்க்கக்கூடிய சர்ச் நிர்வாகங்கள் தொடர்ந்து இங்கே மின் உற்பத்தி, உடனே அந்த மின் உற்பத்தியை எதிர்க்கிறாங்க. கூடங்குளம் அணு உலை, அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை சர்ச்சுகள் தடை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றளவும் கூடங்குளத்திலே கூடுதலாக மின் உற்பத்தி செய்வதற்கு இன்றைக்கு சர்ச்சுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இங்கே அர்பன் நக்சல்கள் நிறைய ஊடுருவி இருக்காங்க. திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள் ஊடுருவி இங்கே மின் உற்பத்தியை எதிர்க்கிறார்கள். தூத்துக்குடியிலே நல்ல தொழில்கள் செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால், எந்த தொழில் வந்தாலும் உடனே அந்த தொழிற்சாலையை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி, உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஸ்டெர்லைட் ஆலை
சர்ச்சுகளின் தூண்டுதலின் பேரில், அர்பன் நக்சல்களின் தூண்டுதலின் பேரில் எரிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியா வந்து தாமிரத்தை, காப்பர், மிக முக்கியமா தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது காப்பர். தாமிரம் இல்லாமல் எதுவும் கிடையாது. அந்த காப்பரை நாம நீங்க அதிக விலை கொடுத்து சீனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும். ஆகவே சீன கம்யூனிஸ்டுகள் மாவோயிஸ்டுகளை தூண்டிவிட்டு சர்ச்சுகளின் துணையோடு ஸ்டெர்லைட் ஆலை குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்து அந்த ஆலையவே மூடிட்டாங்க. எப்படியாவது இந்த தென் மாவட்டங்களை முன்னேற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல திட்டங்களை கொடுக்கிறார். ஒரு ஜவுளி பூங்கா, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுவதற்கு, அதனால் ஏற்பட்ட இழப்பை தவிர்ப்பதற்கு தமிழக அரசு வெற்றி அறிவிப்புகளை தான். நாங்கள் வந்து இங்கே ஃபர்னிச்சர் பார்க் அமைக்கிறோம். நாங்கள் இன்னை வரைக்கும் ஒரு தொழிற்சாலை விடவில்ல. வந்திருக்கா ஃபர்னிச்சர் பார்க்கில்? இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சியை, கல்வி வளர்ச்சியை முடக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ரோடு போட்டா எதிர்ப்பு, பசுமை வெளிச்சாலைக்கு எதிர்ப்பு, மின் உற்பத்திக்கு எதிர்ப்பு, தொழிற்சாலைகளுக்கு எதிர்ப்பு, பாலம் கட்டினா எதிர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு, துறைமுகம், புதிய துறைமுகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு. எதற்காக சர்ச்சுகள் இந்த வேலையில ஈடுபடுகின்றன? சர்ச்சுகளுடைய வேலை மத பிரசங்கம் செய்வது, பைபிள் படிப்பது. நாங்க வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினா என்னன்றாங்கன்னா, இந்து மக்கள் கட்சி, அர்ஜுன் சம்பத் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு நாங்க கிறிஸ்தவர்களுக்கு விரோதி அல்ல, இயேசு நல்லவர். ஆனா மோகன் லாசரஸ் போன்றவர்கள், காருண்யா தினகரன் போன்றவர்கள், இங்கே இருக்கக்கூடிய டயோசிஸ் சபை, இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து தென் தமிழகத்திலே வளர்ச்சி திட்டங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் இவர்களை கண்காணித்து, இவங்களுக்கு அரசியலையும் தொழில் வளர்ச்சியிலும் அரசு நிர்வாகத்தில் என்ன வேலை? இதை தடை செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை இந்த தென் மாவட்டங்கள் இதை வந்து ஒரு தனி மாநிலமாக உருவாக்கி தென் மாவட்டங்களுக்கு இதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தனி மாநிலமாக உருவாக்கி, இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு சட்டசபை, இதையெல்லாம் அமைத்து இந்த தென் மாவட்டங்களிலே தொழில் வளர்ச்சி மேன்மை அடைவதற்கு, நிர்வாகம் மேன்மை அடைவதற்கு உரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். சுதேசி அந்த கல்வியை நம்முடைய மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிக் கொடுக்கணும். சுதேசி கல்வியை, சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற அந்த தேசபக்தி உணர்வை அதை நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஐயா வஉசி பெயரை சூட்ட வேண்டும். அதே போல இந்த தூத்துக்குடியில் வஉசியை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்திய ஆஷுடைய கல்லறை பராமரிக்கப்படுகிறது. அது ஒரு நினைவு சின்னமாக பராமரிக்கப்படுது. ஆஸ் மணிமண்டபம் கல்லறை வந்து அங்க இருக்கு. அந்த கல்லறைக்கு வேற ஒவ்வொருத்தம் போய் அஞ்சலி எல்லாம் செலுத்துறான். எவ்வளவு தூரம் நம்முடைய தேசபக்தர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் பாருங்க. இந்த ஆஷ் நினைவு சின்னம், ஆஷ் மண்டபம், அதை அரசாங்கமே பராமரிப்பது என்பது அவமானகரமானது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அதை கொண்டாடுபவர்கள் கொண்டாடட்டும். ஆனால் அந்த ஆங்கில புத்தாண்டை மையமாக வைத்து மது விருந்துகள், கேளிக்கைகள், ஈவ் டீசிங், பெண்களை கேலி செய்தல், நள்ளிரவிலே பைக்கில் அவங்க வந்து ஆரன் அடிச்சுக்கிட்டு வேகமாக போறது வர்றது, இப்படி பல பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இத்தகைய வக்கிரமான ஆபாச கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும். சித்திரை தான் நமக்கு புத்தாண்டு. கிறிஸ்தவர்கள் ஜனவரி 1 கொண்டாடணும், நமக்கு என்ன இருக்கு? அதில் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் சித்திரை 1 புத்தாண்டு கொண்டாட்டம் என்கிற பெயரிலே கலாச்சார பண்பாட்டு சீரழிவு அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இது குறித்து விழிப்புணர்வு இயக்கத்தை இந்து மக்கள் கட்சி நடத்தும். வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய நாள். இந்த தமிழ்நாட்டிலே மதுக்கடைகளை மூட வேண்டும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் போதை பழக்கத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். சாராய விற்பனையிலே கனிமொழி அம்மா ரொம்ப பொய் சொல்றாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளிலே கடைகளின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறோம். கனிமொழி பொய்மொழியாக மாறிவிட்டார். யாராவது நம்புவாங்களா? கடைகளின் எண்ணிக்கையை குறைச்சிட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இலக்கு வைத்து மது விற்பனை. அவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? கனிமொழி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம், நீட் தேர்வு அகற்றுவோம்.
இன்னைக்கு மறுபடியும் அவங்க தான் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போறாங்க. மறுபடியும் ஒரு பொய் மூட்டையை தயார் பண்ண போறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பச்சை பொய் பேசுறாங்க கனிமொழி. மதுக்கடைகளை நாங்கள் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறோம். மது குடிப்போரின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது இந்த அரசாங்கம். ஜனவரி 12 மது ஒழிப்பு மகா யுத்தத்தை சுவாமி விவேகானந்தருடைய நாளிலே வழக்கம் போல இந்து மக்கள் கட்சி நடத்தும். இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணியின் சார்பிலே மது அடிமைகள், குடி நோயிலே பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், போதைப் பொருளிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை மீட்பதற்கான முகாம்களையும் சிகிச்சையும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கமும் விவேகானந்தருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே, பொங்கல் பண்டிகைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே, பொங்கல் மற்றும் ஜனவரி 12 விவேகானந்தர் தினத்தன்று டாஸ்மாக் கடைகளை மூடி விடுமுறை கொடுக்க வேண்டும். முகமது நபி பிறந்த நாளுக்கு டாஸ்மாக் கடை விடுமுறை. அதே போல ரம்ஜானுக்கு டாஸ்மாக் கடை விடுமுறை. ஆனா தீபாவளிக்கு மட்டும் இலக்கு வைத்து மது விற்பனை. இது என்ன அநியாயமாக இருக்கிறது? எனவே பொங்கலுக்கும் ஜனவரி 12க்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும், விடுமுறை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். தூத்துக்குடி மாநகரத்திலே வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இங்கே சாதி மத மோதலை உருவாக்கக்கூடிய வகையிலே மோகன் லாசரஸ் போன்றவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மதமாற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஜாதி சங்கங்களிலே அவர்கள் ஊடுருவி, குறிப்பாக நாடார் சமூக சங்கத்தை இன்றைக்கு முழுமையாக கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். அதே போல பல ஜாதி சங்கங்களிலே கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஜாதி சங்கம் நடத்தலாம், பேர் தமிழ் பேர் வச்சுக்கிறான். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அதுல சபைகளுக்குள்ள மோதல், அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இங்கே உருவாகிறது. இங்கே சிஎஸ்ஐ தேர்தல் நடந்தது, மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நம்முடைய பண்டிகைகளுக்கு, நம்முடைய முத்தாரம்மன் கோவில் திருவிழாவிற்கு உரிய ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுப்பதில்லை. ஆனால் பனிமய மாதா சர்ச் அப்படின்னா எஸ்பி, கலெக்டர் எல்லாரும் உட்கார்ந்து வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய போட்டி. நம்முடைய ஐயா ஸ்டாலின் மற்றும் அவருடைய புதல்வர் உதயநிதி இவங்கெல்லாம் நாங்க தான் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுறோம். இயேசுநாதர் கூட கிறிஸ்தவரை காப்பாற்ற முடியாது. கிறிஸ்தவரை காப்பாற்றுறது யாருன்னா உதயநிதியும் ஸ்டாலின் தான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டை யார் வாங்குறதுன்னு போட்டி வந்துருச்சு. பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டையாகி போச்சு. இப்போ தாவேகா அவங்களும் கிறிஸ்துமஸ் விழா, இந்த அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது. அந்த கிறிஸ்துமஸ் விழாக்களிலே, கிறிஸ்துமஸ் விழாவில் அரசியல் பேசுறாங்க. அதுல இப்ப புதிய நம்முடைய ஜோசப் விஜய் தான் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவார். கிறிஸ்தவர்கள் ஓட்டு பூரா ஜோசப் விஜய்க்கு தான் விழுகும். ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஜோசப் விஜய் ஏமாத்துறாரு, உதயநிதியும் ஏமாத்துறாரு. உங்க ஓட்டை வாங்குறதுக்காக பண்றாங்க, உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவங்க பண்ணல. அது மட்டுமல்ல, ஜோசப் விஜயுடைய கட்சியை முழுமையாக கிறிஸ்தவ சபைகள் கைப்பற்றி கொண்டது. அந்த கட்சியை இயக்கிறதே யாருன்னா திமுக தான். ஜோசப் விஜயுடைய கட்சியை இயக்கிறது யாரு? ஏற்கனவே திமுகவிற்கு வியூக வகுப்பாளராக பணியாற்றிய ஆதவ அர்ஜுனா, திமுகவுக்கு ஏற்கனவே வியூக வகுப்பாளராக பணியாற்றிய ஜான் ஆரோக்கியசாமி, அருண் ராஜ். இப்ப இந்த கட்சியை இயக்கிறது பூரா, விஜய்க்கு என்ன பேசணும்னு எழுதி கொடுக்கிறது பூரா இது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான் எழுதி கொடுக்குது. இப்ப இந்த தூய சக்தி தீய சக்தின்லாம் பேசுறாங்கல்ல, இதெல்லாம் எழுதி கொடுத்ததே அவங்க தான். திமுகவினுடைய அந்த இயக்கத்தில் தான் திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை வைத்து கட்சி ஆரம்பிப்பார்கள். ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்க கூடாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எப்பவுமே ஒரு கணிசமான சதவீதம் இருக்கும். அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறி போகணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். திமுகவினுடைய டூல் கிட்டாகத்தான் இன்றைக்கு ஜோசப் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திமுகவுக்கும் அவருக்கும் கள்ள உறவு மட்டுமல்ல, வெளிப்படையான உறவு இருக்குது. இப்ப ஜனநாயகன் ஒரு படம், அந்த படத்தினுடைய சேட்டலைட் உரிமை யாரு கொடுத்திருக்காங்க? சன் குழுமத்தாருக்கு அந்த சேட்டலைட் உரிமையை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப மலேசியாவில் போய் அவர் வெளியீட்டு விழால அவர் என்ன பேசுறாருன்னா, நான் ரசிகர்களோடு இருப்பேன். உங்க ரசிகர்கள் உங்களை பார்க்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க அங்க போய் ஆட்டம் போடுறீங்க.
ஜனநாயகனா நீங்க பிணநாயகனா? நாங்க வந்தா நல்லாட்சி கொடுப்போம். முதல்ல சினிமால உங்க படத்துக்கான டிக்கெட் இருக்கு இல்லையா, அதை உங்க ரசிகர்களுக்கு இலவசமா கொடுங்க. நீங்க நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட பிளாக்ல டிக்கெட் வித்து தான் கொள்ளை லாபம் அடிக்கிறீங்க. அவர் மலேசியாவில் இருந்துட்டு 134 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாங்கிறாரு. மலேசியாவில் இருக்கிறவங்க தான் நீங்க வந்து ஓட்டு போட போறாங்க. அதனால இந்த சினிமா மோகத்தில் அவங்க ரசிகர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த ஊர்ல பாருங்க, இந்த தாவேகா கட்சியில புஷியானந்த் சொன்னார், போஸ்ட் ஒட்டனுக்கு தான், ரசிகர் மன்றத்தில் கொடி பிடிச்சவனுக்கு தானாரு. இன்னைக்கு தாவேகா கட்சியில பூரா இருக்கிறது யாரு? செங்கோட்டையன். தாவேகா கட்சியில் இருக்கிறது ஆதவ் அர்ஜுன். எல்லாம் பூரா அந்த காலத்திலேயே ஜோசப் விஜய் ரசிகர்கள், எல்லாம் போஸ்ட் ஒட்டினவங்க. இங்க போஸ்ட் ஒட்டின ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்க போறாங்க. இங்க இருக்கிற அந்த அம்மா தானே தற்கொலை பண்ண போச்சு. இறங்கி பேசக்கூட இல்ல, ஒரு நாள் பூரா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இறங்கி பேசக்கூட இல்ல. ஜோசப் விஜய் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும். ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாம் என்ன வேண்டுகோள்னா, உங்க ரசிகர்களுக்கு இலவசமா நீங்க உங்க படத்தோட டிக்கெட்டை, கடைசி படம், உங்க ரசிகர்களுக்கு அந்த படத்தோட டிக்கெட்டை இலவசமா கொடுங்க. ஜனநாயகன் படத்தை இலவசமா கொடுங்களேன் பார்க்கலாம். நீங்க மற்ற விஷயத்தில் சன் டிவிக்கு சேட்டலைட்ல வித்து நிறைய காசு வாங்கிங்க, அதுலயே உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வரும். இந்த ரசிகர்களுக்கு இலவசமா கொடுங்களே. மக்களை ஏமாற்றாதீர்கள். திமுக இயக்குகின்ற வகையிலே இன்றைக்கு இயக்குகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் பி டீம் ஜோசப் விஜய் என்று. தவறான கருத்து. அவர் வந்து திமுகவோட ஆள் தான், கமலஹாசன், இன்னொரு கமலஹாசன் தான் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள். நம்முடைய தமிழகத்திலே இப்போ வாக்காளர்கள் கொஞ்சம் தெளிவடைய வேண்டும். வாக்காளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வர வேண்டும். எஸ்ஐஆர் அதன் மூலமாக பாருங்க 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் என்னன்னு சொல்றாங்கன்னா வாக்காளரை நீக்கிட்டாங்க. வாக்காளரை நீக்கல. வாக்காளர் எப்படி நீக்க முடியும்? போலி வாக்காளர்கள், இறந்து போனவர்கள், இடம் மாறியவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் வெளியே எதிர்த்து பேசிட்டே போராட்டம் நடத்திட்டே எஸ்ஐஆர் முழுமையா அவங்க கட்சிக்கு சாதகமா மாத்திக்கிட்டு திமுக தான். நடக்கக்கூடிய தேர்தலில் வாக்காளர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சாதி மத அரசியல் நடத்தக்கூடிய திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுக தான் மதவாத அரசியல் நடத்துது. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் விஷயத்திலே. அதே போல சர்ச்சுகளிலே போய் அரசியல் பேசுகிறார்கள், மசூதிகளிலே அரசியல் பேசுகிறார்கள். இந்த மதவாத அரசியலை நடத்தக்கூடிய திமுக, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற திமுக, இந்து கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற திமுக. இந்த மதவாத அரசியலுக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதியார் குறித்து சீமான் பேசினார்னா பாரதியாருடைய பக்தர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே. பாரதியினுடைய பெருமை பாரதிதாசனுக்கு தெரியும். பாரதிதாசன் அந்த காலத்திலேயே தீக்காக்காரனுக்கெல்லாம் மிக சிறப்பாக பதில் சொல்லிட்டாரு பாரதிதாசன். ஆனா பாரதியார் ஐயரு சீமான் போய் அவரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாருங்கிறக்காக பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பாரதியார் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி இன்றைக்கு திராவிடர் கழகங்கள் மிக அருவருக்கத்தக்க வகையிலே அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய கவி மகாகவி பாரதியார் எட்டயபுரத்திலே பிறந்தவர். அவரை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, அவரை குடிகாரர் என்றும் கஞ்சா குடித்தவர் என்றும் மன்னிப்பு கேட்டவர் என்றும் தவறான அவதூறு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த மைனர் விஜய் யூடியூப் ரூட்டர்ஸ், அதே மாதிரி திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் செய்து வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மகாகவி பாரதியார் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சீடரா, பாரதிக்கு தாசன், கனக சுப்புரத்தனம்னு அவர் பேரு, ஆனா பாரதிக்கு தாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு சொல்லுகிறார். நீங்கள் கனவிலே கூட நினைத்து பார்க்க முடியாத அந்த காலகட்டத்திலேயே பாரதியார் ஜாதிகளை ஒழிக்க பாடினார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இதெல்லாம் பாரதிதாசனார் அப்ப இருந்த தீக்காக்காரனுக்கு சொன்ன பதில். அந்த காலத்திலேயே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்.
அந்த காலத்திலேயே எல்லோருக்கும் பூணூல் போட்டு அழகு பார்த்தார் பாரதியார். பாரதியார் ஈவேராவுக்கு முன்பாகவே சமூக சீர்திருத்தவாதியாக, சுதந்திர போராட்ட வீரராக, ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவுவாதியாக, தேசியவாதியாக செயல்பட்டவர்னு பாரதிதாசன் அன்னைக்கே திமுக காரனுக்கு பதில் சொல்லிட்டார். எனவே பாரதியாரை திட்டமிட்டு இழிவுபடுத்துவது அது கண்டிக்கத்தக்கது. அத்தகையோருக்கு தக்க வகையிலே நாங்கள் பதிலடி கொடுப்போம். அதே நேரத்திலே அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது, தடை செய்ய வேண்டும். இப்ப தமிழக அரசாங்கம் எல்லா வகையிலுமே லஞ்ச ஊழலிலே ஊறி திளைக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலே, மெத்தபடமைன் கடத்திய அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் அயலக அணி திமுக இருந்தார், இப்ப நீக்கிட்டாங்க. அந்த ஜாஃபர் சாதிக் அவருக்கு கிடைத்த அந்த வருமானத்தை, பணத்தை, கள்ளப்பணத்தை தமிழ்நாடு பாடநூல் வாரியம், அன்பில் மகேஷ் அவர்கள் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அந்த வாரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். என்ன அநியாயமா இருக்குது பாருங்க. இது சம்பந்தமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். KN நேரு ஊழல் குற்றச்சாட்டு, அமலாக்கத்துறை இப்ப சவுக்கு சங்கர் கைது விஷயத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி கேட்கிறாரு. ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் அவங்க மேல FIR போர்டுல, சவுக்கு சங்கருக்கு மேல மட்டும் என்ன உங்களுக்கு அவசரம்? நீதிமன்றம் இதை விட என்ன, நீங்க 3 மாசத்துக்கு அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. திமுக காவல்துறையை கையிலே வைத்திருப்பவர் MK ஸ்டாலின், அவருக்கு அவமானமா இல்லையா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த விஷயத்திலே ராஜினாமா செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள், ஊழல் தடுப்பு நிறுவனங்கள் இது விஷயத்திலே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். பொங்கல் பரிசு 2500 கொடுக்கலாமா, 3000 கொடுக்கலாமா, 5000 கொடுக்கலாமா, பொங்கல் பொருட்கள் வழங்கலாமா? முதல்ல பொங்கலை கொண்டாடுறவங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுங்க. இப்ப எங்க பார்த்தாலும் எங்களுக்கு தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, ஆளுகளை மதம் மாத்திட்டு இருந்தான். இப்ப எங்க பண்டிகையவே மதம் மாத்திட்டான். பொங்கல் பண்டிகையவே மதம் மாத்திட்டான் பாருங்க. பொங்கல்ங்கிறது இந்து பண்டிகை. பொங்கலுக்கு முதல் நாள் தை 1க்கு முன்னாடி என்ன, இந்திரனுக்கு பொங்கல், போகி பொங்கல். இந்திரனுக்கு பொங்கல் வைக்கிறோம். அதுக்கப்புறம் யாருக்கு பொங்கல் வைக்கிறோம்? சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். சூரியனுக்கு அப்புறம் யாருக்கு பொங்கல் வைக்கிறோம்? மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். மாட்டுக்கு அப்புறம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய காணும் பொங்கல் வைக்கிறோம். இந்த மாதமே மார்கழி மாதம், பாவை நோன்பு. புரியுதுங்களா? இது ஒரு இந்து பண்டிகை. இதை வேணும்னே சமத்துவ பொங்கல், போக்கிரி பொங்கல் இல்லையா? அவர் ஜோசப் விஜய் போக்கிரி பொங்கல். எல்லா சர்ச்சுகள்லையும் பொங்கல், ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. ஜல்லிக்கட்டுக்கும் உனக்கு என்னடா சமத்தம்? வேண்டுமென்றே பொங்கல் பண்டிகையே மதம் மாத்திரம் பாருங்க. இதுல ஜாக்கிரதையா இருக்கும். இந்த பொங்கல் பரிசு கொடுக்கும்போது நீங்க கிறிஸ்துமஸ் பரிசு அவங்களுக்கு கொடுங்க, தமிழக அரசு சார்பில் கொடுங்க. ரம்ஜான் பரிசு அவங்களுக்கு கொடுங்க. எதுக்காக பொங்கல் பரிசை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? இது மிக மிக தவறு. அதனால இந்த பொங்கல் பண்டிகையிலே அரசாங்கம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, 5000 ரூபாய், தேர்தல் பக்கத்தில் வருது. 5000 என்ன எல்லாம் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனா அந்த பொங்கல் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது தரமான பொருட்களாக கொடுக்கணும். யாராவது ஆட்சியை பத்தி, பொருட்கள்ல இருக்கக்கூடிய அதனுடைய தரத்தை பத்தி குறை சொன்னா உடனே அவங்க மேல வழக்கு போட்டு ஜெயிலில் அடைக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 4.5 ஆண்டு திமுக ஆட்சி தமிழர்களை, தமிழக குடிமக்களை கடன்கார மக்களாக மாற்றி இருக்கிறது. 10 லட்சம் கோடி ரூபாய் நெருங்கிட்டோம். கடன்ல நம்பர் 1 தமிழகம், குடியில நம்பர் 1 தமிழகம், லஞ்ச ஊழல்ல நம்பர் 1 தமிழகம். புரியுதுங்களா? அதனால தமிழகம் கடன்கார நாடாக மாறி இருக்கிறது. முதலமைச்சர் தொடர்ந்து தமிழகம் அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவருடைய குடும்பம், அவர் நடத்தக்கூடிய தொழில்கள் அதெல்லாம் அபார வளர்ச்சி. சன் டிவி, அவங்க குடும்ப தொலைக்காட்சிகள், அவங்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அபார வளர்ச்சி, நல்ல லாபம். அவங்க தயாரிக்கிற சினிமாக்கள் நல்ல லாபம் இல்லைங்களா? அவங்க நடத்தக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் நல்ல லாபம். அவங்க குடும்ப லாபத்தில் போகுது, எங்க தமிழ்நாடு கடன்ல இருக்குது. இதுதான் அவல நிலை.
நன்றி, வணக்கம்.